பாடல் தாளிலே உள்ள 13வது பாடலை நாம் கற்றுக்கொள்ளுவோம். தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ ஜனத்தின் நடுவே உலாவி வருகிறார். ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடலாமா? ஆதியிலே ஜனத்தின் மேல் அசைவாடினவர் இன்றும் தம் ஜனத்தின் மேல் அவர் அசைவாட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பலவீனங்களிலே நமக்கு பலன் தருகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்வது. யாரெல்லாம் இந்த நேரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கிறோமோ பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டுதான் நம்ம போவோம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ ஜனத்தின் நடுவே உலாவி வருகிறார். தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ ஜனத்தின் நடுவே உலாவி வருகிறார். தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ ஜனத்தின் நடுவே உலாவி வருகிறார். தேவ ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவ ஜனத்தின் நடுவே உலாவி வருகிறார். ஆவியானவர் ஆவியானவர்
பாடலை பாடி நாம் ஆராதனை செய்வோம். என் நேசர் அழகுள்ளவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர் என்று சொல்லி இந்த பாடல் தாளிலே உள்ள 3வது பாடலை நாம் பாடுவோம். மாறிடாத நேசர் அவர், அவர் மகிமையாய் வந்துடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையிலே சேர்த்திடுவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு அழகான பாடலை ஆண்டவர் எழுதும்படியா எனக்கு கிருபை செய்தார். 25 நாள் 2 வருஷத்துக்கு முன்னாடி 25 நாள் ஃபாஸ்டிங் தொடர்ந்து இருந்தேன். அப்போது ஆண்டவர் இந்த பாடல் வரிகளை வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது அப்படியே இந்த பாட்டு டியூனை அப்படியே ஆண்டவர் கொடுத்தாங்க. அப்படியே வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போதே, ஆராதனை செய்து கொண்டு இருக்கும்போதே அந்த வரிகளை அப்படியே எழுதினேன். அந்த பாடலை யூடியூப்லேயும் வெளியிடும்படியாக ஆண்டவர் உதவி செய்தாங்க. இந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோம். 3வது சரணத்திலே, தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார், ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தா அவர் நாமம் என்ற இந்த வரிகளை நான் ஒரு சாட்சியாக கேட்டேன். ஒரு ஊழியர் சொன்னாங்க, அவங்க ஒரு மிஷினரியாக ஊழியர் செய்து வருகிறாங்களாம். இந்த பாடலை அவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடினாங்களாம். அவங்கள அந்த நேரத்தில் சிறையில் வைக்கும்படியாக அங்கே உள்ளவங்க எல்லாம் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்கன்னு கொண்டு போய் அவங்கள வைத்தாங்களாம். அந்த நேரத்தில் அந்த ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பாடலின் வரிகளை திரும்ப 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 பாடினாங்களாம். ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இறங்கி வந்ததாக நான் சாட்சியை கேட்டேன். உடனே அவங்கள அந்த சிறையிலேருந்து நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைத்தாங்கன்னு சொல்லி ஒரு மீட்டிங்கில் நான் இந்த பாடலை பாடும் பொழுது அவர்கள் அப்படி ஒரு சாட்சியை சொன்னார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் இந்த பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மணவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவை சந்திக்க மேகங்களுடனே வருகிறார், குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். ஆமென். அவருடைய முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல உள்ளதா. அப்படிப்பட்ட முகத்தை பார்த்து